Welcome to National Institute Madurai. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜியோமெட்ரி. ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரி ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चंसல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுலாம் நம்ம பார்க்க போறோம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரியில அப்டியூஸ் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் அப்படினா என்னன்னு தெரியணும். ஸோ ரைட் ஆங்கிள்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரைட் ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரியா இருக்கணும். ஆங்கிள் வந்து எப்பதான் ஃபார்ம் ஆகும்னா ஒரு டூ லைன்ஸ் வந்து ஜாயின் பண்றது, அதாவது டூ லைன்ஸ் ஆர் ரேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து ரெண்டு லைன் மீட் பண்ற இந்த ஜாயினிங் பாயிண்ட்ல தான் என்னது ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ரெண்டு லைன் மீட் பண்ற இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, 90 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ அக்யூட் ஆங்கிள்லாம் என்னன்னா லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூட் ஆங்கிள் சொல்லுவோம். இதே அப்டியூஸ் ஆங்கிள்னா என்னன்னு சொல்லுவோம்னா கிரேட்டர் தேன் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஸோ 90 டிகிரினா அப்படி பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலராக இருக்குன்னு பார்த்தோம். இதே அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரிக்கு மேலே போனுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் என்னன்னா அப்டியூஸ் ஆங்கிள். அண்ட் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரியில் அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னா ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளில் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் இருக்குது. ஆல்டிடியூட்னா என்னென்னா ஸோ ஒவ்வொரு வேர்டெக்ஸ்லேருந்து, அதாவது எந்த இடத்துலேருந்து ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து வேர்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் இருக்க சைடில் வந்து மீடியனா அதாவது சென்டரா வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லணும்னா ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டிடியூட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா இந்த ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா வேர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆப்போசிட் இருக்க சைடு வந்து சென்டரா வந்து அதாவது சென்டரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும், ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கணும். ஸோ அது மாதிரி ஏக்கான பிசி வந்து ஒரு வேர்டெக்ஸ் பார்த்தோன்னா ஏ, அது மாதிரி ஏசிக்கான வேர்டெக்ஸ் பார்த்தோன்னா பி. ஸோ இதுலேருந்து எப்படி போயிருக்குன்னா இந்த இடத்துல எப்படி போயிருக்கும். அண்ட் சி ஏபிக்கான வேர்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா சி. ஸோ சிலேருந்து அதோட ஆல்டிடியூட் எப்படி போயிருக்குன்னா இந்த மாதிரி போயிருக்கும். இந்த மூணு ஆல்டிடியூட் ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்னா ஓன் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான கண்டிஷன் என்னன்னா இந்த ஆல்டிடியூட் எல்லாமே எப்படி இருக்குன்னா 90 டிகிரியா இருக்கணும். பர்பெண்டிகுலர் லைனாக தான் இருக்கும் இந்த ஆல்டிடியூட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதான் என்னது ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர்னா ஒன்றுமே இல்லை, இந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த்ரீ மீடியன்ஸ். இந்த த்ரீ மீடியன்ஸ் இருக்க த்ரீ ஆட்டிடியூட்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லணும்னா அந்த ஆர்த்தோ சென்டர் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டருக்கும் அதே ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ சேம் ஆட்டிடியூட் இருக்கும். இங்கே இந்த சென்டரா வச்சு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்கிள்குள்ள என்ன இருக்குன்னா ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா சர்க்கம் சென்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கான ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹாஃப் ஆஃப் தி ஆல்டிடியூடா இருக்கும். இந்த ஆல்டிடியூட் ஃபுல் ஆல்டிடியூட் இருக்குல்ல, அதில் ஹாஃப் ஆஃப் தி ஆல்டிடியூட் தான் என்னவா இருக்குன்னா இந்த சர்க்கம் சென்டரோட ரேடியஸா இருக்கும். நெக்ஸ்ட் இன் சென்டர்னா என்னன்னா சேம் ட்ரையாங்கிள்ல ஏ பி சி. ஸோ ஏதோ ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணி உள்ள வந்து மீட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஆங்கிள் பைசெக்ட்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது தான் பைசெக்ட் சொல்லுவோம். இப்போ பிஎன்சின்னு ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ பிஏ ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் சிஏ ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பைசெக்ட் பண்ணுற ரெண்டு லைன் மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன் சென்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் இன் சென்டர். அண்ட் சென்ட்ராய்டுங்கிறது என்னன்னா சென்ட்ராய்டுக்கும் ஆர்த்தோ சென்டருக்கும் நிறைய சேம், அதாவது பிக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா ஆர்த்தோ சென்டர்ல ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த சென்ட்ராய்டுல எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா மீடியம் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா சென்ட்ராய்டு சொல்லுவோம். இது என்ன ரேஷியோல இருக்கு, அதாவது எப்படி டினோட் பண்ணிக்கலாம், சி டினோட் பண்ணிக்கலாம். இது என்ன ரேஷியோல ஸ்பிட் ஆயிருக்குன்னா 2:1 ரேஷியோல ஸ்பிட் ஆயிருக்கும். சென்ட்ராய்டு மட்டும் தான் இந்த ரேஷியோல ஸ்பிட் ஆயிருக்கும். ஆக்சுவலா இங்க என்ன எடுத்தோம்னா இங்க வந்து ஆர்த்தோ சென்டர்ல இருந்து ஆல்டிடியூட் வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொன்னோம் 90 டிகிரியா இருக்குன்னு சொன்னோம். பட் இங்க வந்து எப்படின்னா இந்த பாயிண்ட் அதாவது இந்த மீடியனா இருக்குல்ல, ஸோ ட்ரையாங்கிள் எப்படினாலும் இருக்கலாம். இதுக்கான ரேஷியோ பார்த்தோன்னா ஏ பி அண்ட் சி. எதை நம்ம வேர்டெக்ஸ் எடுத்துக்கோம், அதாவது ஒரு லைன் வந்து சென்டர், அதாவது மீடியன்கிற லைன் எதுலேருந்து வருதோ அதான் நம்ம வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேஜர் பார்ட் பெரிய பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்ன ரேஷியோனா 2ங்கிற பார்ட்டாக இருக்கும். அண்ட் த ஸ்மாலஸ்ட் பார்ட் அதாவது இதுதான் சென்ட்ராய்டு சிக்கு கீழே இருக்க அந்த ரெண்டு லைனை ஸ்பிட் பண்ணியிருக்கல இந்த பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா 1ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பி
பிலேருந்து பிங்கிற வேர்டெக்ஸ் வச்சு ஒரு லைன் போயிருக்கா. ஸோ இதில் நம்மளுக்கு ஹையஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா வேர்டெக்ஸ்லேருந்து வரதான். ஸோ இதோட ஹையஸ்ட் பார்ட் இங்கே என்ன வரும்னா 2:1. ஸோ அது மாதிரி இங்கே சிக்கும் பார்த்தோன்னா சியில் வேர்டெக்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கிறதா என்னது ஹையஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து 2 அண்ட் ஸ்மாலஸ்ட் பார்ட் வந்து என்னவாக இருக்குன்னா 1 இருக்கும். ஸோ இது எல்லா கண்டிஷனையும் பேஸ் பண்ணி தான் என்னது இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். In an obtuse angle triangle ABC, angle A is the obtuse angle and O is the orthocenter. If triangle BOC equal to 54 degree, then triangle BAC. So first diagram வரைஞ்சிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, angle A is an obtuse angle and O is the orthocenter அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ BC A தான் என்னது obtuse angle சொல்லியிருக்காங்க. ஸோ A வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடலாம் obtuse angle. நெக்ஸ்ட் அதுக்கு என்ன அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, O is the orthocenter சொல்லியிருக்காங்க. ஆர்த்தோசென்டர்னால எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆர்த்தோசென்டர்னால என்னது மீட்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே பிக்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் அண்ட் சிலேருந்து பர்பெண்டிகுலர் ஒரு லைனா, இது எல்லாத்துமே என்னது மீட் பண்ணுற பாயிண்ட் அண்ட் ஏலேருந்து ஒரு லைன் பர்பெண்டிகுலர் லைனா. ஸோ இது எல்லாமே மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது ஆர்த்தோசென்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் உங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிஓசி, ஆங்கிள் பிஓசியோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 54 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஆங்கிள் பிஏசி. ஸோ பிஏசியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் பிஏசி நடுவில் என்ன இருக்கோ அந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் ஏ தான் என்னது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஆங்கிள் ஏ அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் பிஓசி. ஸோ என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஆங்கிள் ஏ கேட்டிருக்கணும். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆங்கிள் பிஓசி கொடுத்துருப்பாங்க. இந்த பிஓசி கொடுத்துட்டு ஆங்கிள் ஏ கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் என்னன்னா 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் பிஓசி. ஸோ நம்மளுக்கு 180 டிகிரி ஆங்கிள் பிஓசி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 54 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 126. ஸோ ஆங்கிள் ஏ வந்து என்னது 126 டிகிரி. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, இஃப் I is the incenter of triangle ABC and angle A equal to 60 degree, then the value of angle BAC. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ABC இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, I is the incenter of triangle ABC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சென்டர்னால எனது ட்ரையாங்கிள்குள்ளே தான் வரும். ஸோ இன்செக்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டு ஆங்கிளை பைசெக்ட் பண்ணி அந்த பைசெக்டார் லைன் ட்ரையாங்கிள்குள்ளே எங்கே மீட் பண்ணுதோ அதான் எனது இன்செக்டார். ஸோ இங்கே ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி பைசெக்ட் பண்ணி அது எங்கே மீட் ஆயிருக்கு, அந்த பைசெக்டார் லைன் வந்து ஐங்கிற இன்சென்டரில் மீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பிஐசி. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஐசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்த்தோ சென்டர். இதே ஃபார்மேட்டில் தான் ஆர்த்தோ சென்டர்னு பார்த்தோம். ஆர்த்தோ சென்டர்னா என்ன சொன்னேன், 180 மைனஸ் ஆங்கிள் ஏ. ஸோ ஆங்கிள் பிஐசி கேட்டாங்கன்னா 180 மைனஸ் ஆங்கிள் ஏ. அதே இது இங்கே பைசெக்ட் இன்சென்டர்னாலே என்ன ஃபார்மேட், பைசெக்ட் பண்ணுது, ரெண்டு ஆங்கிளை பைசெக்ட் பண்ணி தான் இன்சென்டரே ஃபார்ம் பண்ணுது. ஸோ பைசெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே இன்செக்டர்னாலும் சரி பைசெக்ட்னாலும் சரி இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா ஆங்கிள் பிஐசி ஈக்குவல் டு 90 பிளஸ் ஆங்கிள் ஏ பை 2. இது வந்து என்ன கண்டிஷனுக்குனா, இந்த பைசெக்டார் அதாவது இன்சென்டர் இருக்குல்ல, இது வந்து இன்டீரியர் பைசெக்டார் எக்ஸ்டீரியர் பைசெக்டார் ரெண்டு இருக்கும். ஸோ இன்டீரியர் பைசெக்டார் தான் இந்த ஃபார்முலா. ரெண்டு ஆங்கிள் பைசெக்ட் பண்ணி மீட் பண்ணுற லைன் தான் இன்செக்டர்னு சொன்னோம். இந்த இன்செக்டார் லைன் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா. இதே ட்ரையாங்கிளுக்கு வெளியில், அதாவது பைசெக்டார் லைன் வந்து வெளியில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏ பி அண்ட் சி. ஸோ இங்கே என்ன பண்ணோம், இன்செக்டர்னாலே வந்து பைசெக்ட் பண்ணுறதா, ரெண்டு ஆங்கிளை பைசெக்ட் பண்ணோம். இது வந்து ட்ரையாங்கிள்குள்ளே பைசெக்ட் பண்ணியிருக்கு. இதே ட்ரையாங்கிளுக்கு வெளியில் பைசெக்ட் பண்ணிருந்துச்சு ஆங்கிள் பி அண்ட் சி. ஸோ இந்த பைசெக்ட் பண்ணுற லைன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்செக்டாக சொல்லுவோம். இங்கே பாருங்கள் ஆங்கிள்ஸ் வந்து எங்கே பைசெக்ட் ஆயிருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் பைசெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டீரியர் பைசெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் பியை வந்து எப்படி பைசெக்ட் பண்ணி வெளியில் பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் பைசெக்டார்ஸான ஃபார்முலா வந்து என்னதுன்னா சேம் ஆங்கிள் பிஐசி ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆங்கிள் ஏ பை 2.
இன்டீரியர்னா ப்ளஸ் பண்ணணும், எக்ஸ்டீரியர்னா நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் ஏயோட மைனஸ் பண்ணணும் 90 டிகிரி. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு எப்படி பைசெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் ட்ரையாங்கிள்குள்ளே தான் பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், இந்த 90 ப்ளஸ் ஆங்கிள் A/2 தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் BAC தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, 90 ப்ளஸ் ஆங்கிள் A வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 60/2. ஸோ இங்கே என்ன வரும், 90 ப்ளஸ் இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 30. ஸோ 9 + 3 என்ன வரும், 120. ஸோ ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் B தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, AOB ஆர் த 3 பாயிண்ட்ஸ் ஆன் தி லைன் செக்மெண்ட். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வரைஞ்சிடலாமா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, AOB அப்படிங்கிற 3 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் C இஸ் அ பாயிண்ட் நாட் லையிங் ஆன் AOB. சிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து எதில் வந்து பிளேஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க, இந்த AOB லைனில் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், இஃப் ஆங்கிள் AOC ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ ஆங்கிள் C வந்து எங்கனாலும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் வந்து எது கொடுத்துருக்காங்க, AOCக்கான ஆங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து C ஃபார்ம் பண்ணலாமா, ஸோ இங்கே தான் C இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் AOC, ஸோ இந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 டிகிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் OX அண்ட் OY ஆர் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் AOC. ஸோ இதான் என்னது, ஆங்கிள் AOC. இந்த ஆங்கிள் ஓவோட இன்டர்னல் பைசெக்டார் எக்ஸ்டர்னல் பைசெக்டார் 2 பைசெக்டார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் பைசெக்டார்னால நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள்குள்ளே தான் போடுவோம். ஸோ இந்த இன்டர்னல் பைசெக்டார் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, OX. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்னல். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ OX வந்து இன்டர்னல் பைசெக்டார். அண்ட் OY அப்படின்னா என்னவா இருக்கும், எக்ஸ்டர்னல் பைசெக்டராக இருக்கும். எதுக்கு, ஆங்கிள் AOC. ஸோ ஆங்கிள் AOCயோட எக்ஸ்டர்னல் பைசெக்டார் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னது எக்ஸ்டர்னல் பைசெக்டார். இது வந்து Y. ஏன்னா அங்கே Y தானே கொடுத்துருக்காங்க, OY தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் பைசெக்டார். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான இதை நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. தென் ஆங்கிள் BYS. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் BOY. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இதானது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்துச்சு. அதாவது ஒரு லைன் வந்து 2 ஆங்கிளாக ஃபார்ம் ஆகுது. இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலர் லைனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் என்னன்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னொரு லைன் வந்து டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரெண்டோட ஆங்கிள் வந்து சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த செமி சர்க்கிள் ஃபார்மேட்டில் நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அது என்னவாக இருக்குன்னா 180 டிகிரியாக இருக்கணும். இதுக்கான கண்டிஷன் வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அண்ட் 2 ஆங்கிள்ஸ், அதாவது 2 ஆங்கிளுமே எப்படி டிவைட் பண்ணியிருக்கோன்னா சேம் சிங்கிள் லைனில் வச்சு நம்ம வந்து 2 ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில். ஓகேங்களா? ஸோ 2 ஆங்கிள்ஸுமே அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா காமனாக டிவைட் பண்ணியிருக்கணும். இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம், அதாவது ரைட் ஆங்கிளில் பார்த்தோம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குது, அப்டியூஸ் ஆங்கிளில் போயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரணும், சம் ஆஃப் தி 2 ஆங்கிள்ஸ், இது θ1 θ2ன்னு வச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரணும், 180 டிகிரி தான் வரணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இது அக்யூட் ஆங்கிளில் இருக்கும். இதையும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் θ1 இது θ2 இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்னதான் இருக்குன்னா 180 டிகிரி தான் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் சிங்கிள் லைன் வந்து 2 ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ண லைன் வந்து காமன் லைனாக இருந்துச்சுன்னா அதோட சம் வந்து எப்படி தான் இருக்குன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், AOBங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே காமன், அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும், இது ஃபுல்லுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், 180 டிகிரி வந்திருக்கணும். நமக்கு எதுக்கான இது கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் COA. ஸோ இதுக்கான ஆங்கிள் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைட் பேலன்ஸ் இருக்கிறது என்னெல்லாம் இருக்கும், இங்கே ஒரு பைசெக்டார்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 40 போடலாமா, 180 டிகிரி மைனஸ் 40 டிகிரி. இதே நம்ம ஆங்கிளில் சொன்னோன்னா என்ன வரணும், ஆங்கிள் AOBக்கான லென்த் அந்த லைன் தான் என்னது 180 டிகிரி. 180 டிகிரி மைனஸ் அதில் எதை நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா இந்த AOC மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கிடச்சிரும், ஆங்கிள் BOC அப்படி இல்லைனா COB அந்த ஆங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருமா. ஸோ ஆங்கிள் BOC. ஸோ என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 114 வரும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 140 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே OXன்னு பார்த்தோம், இது வந்து
இன்டர்னல் பைசெக்டார் அண்ட் ஓவை வந்து என்னது எக்ஸ்டர்னல் பைசெக்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். பைசெக்டார்ஸ்னாலே ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன். பைசெக்டார்ஸ்னாலே என்னது ஒரு ஆங்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது தான் என்னது பைசெக்டார்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒய்ங்கிற லைன் வந்து ஆங்கிள் பிஓசி இல்லை சிஓபி, நம்மளுக்கு ஆங்கிள் வந்து என்னது இந்த ஓ, இந்த ஆங்கிளை வந்து எப்படி பைசெக்ட் பண்ணியிருக்கு, பைசெக்டான்னு சொல்லிட்டாங்க. ஓவைங்கிறது ஈக்குவலாக தான் பைசெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி தானே. ஸோ இது ஃபுல்லாக வந்து 140 டிகிரினா நமக்கு தேவையான என்னது பிஓஒய், பிஓஒய் இந்த ஆங்கிள் மட்டும் தான் கேட்குறாங்க. இது ஃபுல்லாக 140 டிகிரினா பைசெக்டார்ஸ்னால கண்டிப்பாக இந்த ஆங்கிள் எப்படி தான் ஸ்பிட் ஆயிருக்கும், ஈக்குவலாக தான் ஸ்பிட் ஆயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக என்னவா இருக்கும், ஆங்கிள் பிஓசி இந்த 140 டிகிரி பை 2. ஸோ என்னவா தான் இருக்கும், 70 டிகிரியாக இருக்கும். என்ன ரீசன், இங்கே பைசெக்டார்ஸ் ஓஎக்ஸ் வந்து காமனாக பைசெக்ட் பண்ணனால இந்த ஆங்கிள் எப்படி இருந்து ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்து டிவைடட் பை 2 போட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், பிஓஒய் ஒரு 70 டிகிரி அண்ட் சிஓஒய் அதுவும் வந்து ஒரு 70 டிகிரி. ஸோ இது 70 + 70 நம்மளுக்கு என்ன வந்துடும் 140. அதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது இது எல்லா ஆங்கிள்ஸ்லையும் இந்த லீனியர் பேரலல் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும் 180 டிகிரி வரணும். ஸோ அதே பாருங்கள் இங்கே 140 இங்கே ஒரு 40, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண வந்து 180 டிகிரி வந்துருச்சு. ஸோ அந்த நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 70 டிகிரி.